சோ இதெல்லாம் வந்து வார்த்தைகளால சொல்ல முடியாத விஷயங்கள். நாங்க கார்ல போறோம், என்னோட சின்னவளை மட்டும் கூப்பிட்டுட்டு நான் போறேன். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு குழந்தை அந்த பிரௌனி கடைய சுத்தி சுத்தி வரான். ரோட்ல வந்து இப்போ நிறைய பேர் வந்து ரோட்லயே எல்லாமே அவங்க ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. மோமோஸ் கடை இருக்கு, பிரௌனி கடை இருக்கு. அப்போ அந்த பையன் அந்த பிரௌனி கடையை சுத்தி சுத்தி வரான். ஆனா இது எவ்வளோண்ணே, இது எவ்வளோண்ணே அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கறான். அப்போ அவர் சொல்றாரு, தம்பி இது 60 ரூபாய்ப்பா ஒரு பீஸ் அப்படிங்கிறாப்ல. அந்த பையன் சொல்றான், என்கிட்ட 20 ரூபாய் தான் இருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கறான். நிஜமா சொல்றேன், அதெல்லாம் ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயம். அதை வந்து வீடியோ எல்லாம் எடுக்க முடியாதுங்க, கண்டிப்பா மைண்ட்ல அதெல்லாம் ஓடாதுங்க. ஐயோ பாவம், எனக்கு தோணுது நம்ம பெரிய பிள்ளைக்கு இதே வயசுதானே. அந்த பையன் எவ்வளவு ஆசையா கேட்கறான், நம்ம பெரிய பிள்ளை இருந்திருந்தாலும் நம்ம வாங்கி தானே கொடுத்துருப்போம். அப்போ அந்த பையனுக்கு நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுக்கேன், தேங்க்ஸ்டா அப்படின்ட்டு ஓடுறான் அந்த பையன். அவனை பார்த்து இன்னொரு பையனும் சொல்றான், அவன்கிட்டயாவது 20 ரூபாய் இருந்தது, என்கிட்ட அந்த 20 ரூபாய் கூட இல்ல, எனக்கும் ஒண்ணு வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு கேட்கான். பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, அவர்கிட்ட சொல்றான், அவரு மோமோஸ் கடை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, மோமோஸ் சாப்பிடுறாங்க அவங்க. அந்த கப்பல் கிட்ட போய் இவன் கேட்கறான், எனக்கும் அது தாங்கல அப்படின்னு. அவங்க ஒரு மோமோஸ கையில கொடுக்குறாங்க. அப்ப அவங்க கிட்ட போய் கேட்கறான், எனக்கு இந்த பிரௌனி வாங்கித்தாங்க அப்படின்னு. டேய் தம்பி, நான் இதுதான் சாப்பிடுறேன், நீ வேணா இதுல வந்து வேணா உனக்கு ஒரு பீஸ் தரேன் அப்படிங்கிறாங்க அவங்க. திரும்ப அவன் வந்து என்னைய பாக்குறான், என்னைய பார்த்தது சரி, அண்ணா இவனுக்கும் ஒண்ணு கொடுத்து விடுங்க அப்படின்னு அதையும் அவன் வாங்கிட்டு போறான். சோ இதெல்லாம் வந்து கண்களாலே பிடிக்கிற காட்சிங்க. இதை வந்து கண்டிப்பா கேமராவால எல்லாம் பதிவு பண்ண முடியாது.